ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து மாறிட்டோம். இந்த இந்த இது பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து தான் எடுக்கிறேன். நேற்று வந்து நான் எடுக்கலை. இதிலேருந்து அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்லேருந்து இப்போ மார்னிங் இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். இடையில எடுக்கலை, கொஞ்சம் வேலை ஒர்க் பிஸியாக இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியாமல் போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் மாமா 2 பேர் மட்டும்தான் எல்லாருமே செஞ்சோம். ஹெல்ப்பு கூட யாரும் வரலை. கூப்பிட்டோம், இவங்க அக்கா பையனை வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டாங்க. சரி பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சுங்க. எல்லாமே எடுத்து பேக் பண்ணுறதுக்காக கீழே வச்சுருக்குறோம். எல்லாத்தையும் டஸ்ட்டு தொடச்சிட்டு அதை அப்படியே ட்ரம்மில் போட்டு கட்டிட வேண்டிதான். அப்படியே மூடி வச்சு என்னடி ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் எடுக்கலை? எதுக்கு சிரிக்கிறப்ப? ஏன் அதை வீட்டு ஏன் அப்படி சொல்கிற? நீ பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாரு அந்த வீடியோவில். ஐயோ கடவுளே! இன்னொன்று வேணா ஒன்று பண்ணுவோம். இந்த வீட்டுக்கு வெளியே ஒரு டெஸ்ட் போட்டோ இப்படி மாட்டி வச்சுட்டு போவோம். இவங்க தான் வீட்டு ஓனர்ஸ். மாட்டிடலாம். ஓகேங்க, கொஞ்சமாக எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குறோம். கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? இல்லை அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டும் அப்புறம் கல். இந்த வீடு வந்து புண்ணியாச்சனை பண்ணோம்னா அந்த கல் அது வந்து வலதுகை சைடு வைங்க அப்படின்னாங்க. நல்லா பெருகும் அப்படின்னாங்க. வச்சோம், நல்லா பெருகிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழுவணும். இப்போ என்ன வேலைன்னா, எடுத்து வச்சது பெருசு இல்லை, இதெல்லாம் கழுவணும் தெரியுங்களா? அதுதான் பெரிய வேலை நம்மளுக்கு. இந்த வேறு தொடச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக தான் வந்து சமைச்சோம். ஐயோ ஏங்க, ரசத்துக்கு முடி வைக்கலாமாம்மா. ரசம் வச்சு சாப்பாடு வச்சு இந்த ஸ்ட்ரகிள்லேயும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, முட்டைக்கோஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முட்டைக்கோஸ் பொரியலோடு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரசம் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு ஒவ்வொரு வேலையாக வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். பேக்கிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. இதை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணாதான். அங்கே பெருசாக ஒருத்தர் இருக்கார் வருங்க, இந்த இவரை தாங்க என்ன பண்ணுறதுனே தெரில நம்மளுக்கு. நம்ம பார்த்துருக்கிறது வேறு மாடி மேலே இருக்குது. இவனை தூக்கிட்டு எப்படி ஏற போகிறோம் அப்படின்னு தெரியல. யார் ஏறுன்னு இருந்தா இவன் தாங்க சொல்கிறேன். பிரியா யார் அப்படின்னு சொல்லியிருந்தா இது தாங்க, இந்த பீரோவை தாங்க சொன்னேன். ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலிங்க. இத்த சோட்டு தூக்கிட்டு எப்படி போகிறது? நாங்கள் எங்கே வீடு மாறினாலும் கிட்டத்தட்ட இதை 8 பேர் 9 பேர் அப்படி தான் தூக்கி சுமத்துட்டு தெரிஞ்சோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதை வந்து இதோட கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆள் கூப்பிட்டோம். அம்மா நேரமோ என்னமோ ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருக்கோம், சரி பார்ப்போம், கட் பண்ணணுன்னு இருந்தால் கட் பண்ணிட வேண்டியதான். இல்லை அப்படின்னா அப்படியே தூக்கி கொண்டே எங்கேயாவது போட வேண்டியதான். பார்ப்போம். ஆமாம். மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து யாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குட்டி தம்பி அவங்க ராஜீவ் ஃப்ரெண்டுக்கே கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் தூக்கி வீசினேங்க. இந்த ஒரு போட்டோ மட்டும் மேலே இருந்தது, தூக்கி அங்கே வச்சுருக்கேன், போட்டுருவோம். ஆமாம், வெளியே கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறாங்கன்னா, நம்ம பீரோவை வந்து 2ஆக கட் பண்ண போகிறோம். அதனால் போய் அந்த ஸ்டீலில் இருக்கிற பிளேட் வந்து வாங்க போகிறாங்க அம்மா. அவங்க வாங்கிட்டு இருக்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பார்க்குறேன். சரி மறந்துடாதீங்க, ஸ்டீலில் இருக்கிற பிளேட். ஆல்ரெடி சொன்னது தாங்க, இந்த பீரோ தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் மேலே வீடு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இவ்வளோ பெரிய பீரோ வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாது. அதனால் பீரோவை வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலேயும் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேர் மட்டும் 2 பக்கம் கட் பண்ணாவே வந்து இந்த இது வந்து தனியாக கழுன்றும். சும்மா அந்த இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க.
கீழே இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கால் வந்து இங்கே சென்டரில் வச்சு வெல்டு பண்ணணும். பட் ஆனால் வந்து நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் கழட்டி அந்த சைடு எடுத்துட்டு, இந்த சைடு கீழே வந்து ஒரு பெரிய இந்த கட்டை இருக்குது பாருங்கள், இந்த பீரோவில் இந்த கட்டை எடுத்து அந்த இதுக்கு வந்து கால் அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போகிற பக்கமெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியா கொண்டுட்டோம். ஆல்ரெடி காலையிலே ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தோம், வரேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க, கூப்பிட்டோம். ஆனால் வந்து அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம வேறு ஒரு விஷயத்துக்கும் சொல்லியிருந்தோம், கேட்டுக்கும் சொல்லியிருந்தோம், வரேன்னு சொல்லி அதுக்கும் வரலை. அப்போவே வீட்டில் சொன்னாங்க, சொல்கிறேன் வருவாங்களா அப்படின்னு. வருவாங்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் அவங்க வரலைங்கிறத கூட ஃபோன் அட்டன் பண்ணல. சரின்னு சொல்லி விட்டாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அந்த அண்ணன் தான் இருந்தாப்புல. இப்போ தான் கூப்பிட்டு வந்து காமிச்சேன். பண்ணிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பீரோ வேஸ்ட் ஆயிரும்டா அப்படின்னாங்க. பரவாயில்லண்ணா பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம். காலையில் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் மாமா பிளைடு வாங்குறதுக்கு போயிருக்காங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரம்முக்குள்ளே போட்டாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொடி ஜாமானம் எல்லாத்தையும் போட்டுட்டோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாம் தூக்கி விளக்கற வச்சாச்சு. அத்தை வந்து இங்கே தானே இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, அதனால் அத்தைக்கு வந்து குட்டி குட்டி அந்த இதெல்லாம் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்னும் நம்ம பேக் பண்ணணும். பண்ணுறக்குள்ளே பார்த்திங்கன்னா மாமா அது எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. மாமா வரக்குள்ளே இதெல்லாம் கழுவிடலாம். பாப்பா வந்து பசி ஆயிடுச்சுன்னு சொன்னால் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டுருக்கேன். எங்கள் ஃபோட்டோவை தான் வச்சு பண்ணுறதா. மாமா உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கொஞ்சம் விலைக்கு கழுவிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கழுவிட்டேன் அப்படின்னா சாப்பாடு வச்சுட்டு ரசம் இருக்குது, அதனால் அதே போதும் அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க. பாப்பா கூட்டிகிட்ருக்கேன், மட்டும்தான் சாப்பாடு வைக்கணும். பண்ணிகிட்ருக்கீங்க காலையில் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வண்டியில் வேறு எப்படி தண்ணி இருக்குன்னு இதை பேர் எழுதி பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது இந்த பனிக்கு. அழகாக இருக்கா? சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணி நிற்கிதுல. யாரெல்லாம் இப்படி எழுதி பார்த்துருப்பாங்க? எல்லாரும் எழுதி பார்த்துருப்பாங்கல்ல. யாராவது இந்த மாதிரி எழுதி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனே ஹார்ட் கோணையாக போயிடுச்சு. இது ஹார்ட்டுக்கு இடம் பத்தலப்பா. இந்த ஹார்ட் பரவாயில்ல, அழகாக இருக்குன்னு. காலையில் எந்திரிச்சிட்டு அப்படியே ஒர்க்கெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலையில் அந்த பீரோ வந்து கட் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, அந்த அண்ணன் வந்து பீரோ கட் பண்ணிகிட்ருக்காப்புல. பாதி வந்து எல்லாம் நைட்டே பண்ணிட்டோம், 12 மணி ஆயிடுச்சு. இடையில வேறு வீடியோ எடுக்கலை. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு லைவ் போயிட்டு இருந்தேன், அதனால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ வந்து இதுலேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியாக பிச்சு தாங்கோ. ஈம்பி தாளைக்கு பேரிச்சம்பழம் அப்படிங்கிற மாதிரி கொண்டே போட்டுடலாம். என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதாங்க, இந்த இது அப்படியே கழட்டி எடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து இந்த நேர் இல்லை. இதுக்கு வந்து ஒரு இது ஒன்று நம்ம ரெடி பண்ணணும் கீழே வைக்கிறதுக்கு. ஆள் வேறு இல்லைங்க, நாங்களாம் எடுக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிருச்சு. பெரிய ஜாமான்ல எல்லாமே ஏற்றியாச்சு. இது மட்டும்தான். கிச்சனில் இந்த சிலிண்டர் மட்டும்தான் இருக்குது.
மிஷின் வந்து அவங்களே எடுத்துக்க சொல்லாது, மிஷின் மேலே ஏற்ற முடியாது. பாருங்க வண்டியில் எல்லாம் ஏற்றியாச்சு. வண்டி முன்னாடி கிளம்பிடுச்சு. நாங்கள் குளிச்சிட்டோம், எல்லாமே ஏற்றியாச்சு வண்டியில். நம்ம வந்து புது வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வாங்க அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். போகிற வழியில் தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். இவருக்கு வேறு காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே போய் இனி ஜாமான்லாம் இறக்கணும். பாதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பையன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பையன் வேறு அனுப்பாமல் விட்டுட்டாங்க. நம்மளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஒவ்வொன்றா இறக்கிட்டு இருக்காங்க. பையன் வேறு அனுப்பணும்னு சொன்னால் அனுப்பாமல் விட்டுட்டாங்க. சத்தியமாக முடியலைங்க, செத்துட்டோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சுங்க. ஓ கடவுளே. லைட்டு வேறு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட் தான் இருக்குது. நம்ம வீட்டில் அந்த லைட் கிடையாது. பொசுக்குன்னு இருக்குது. பீரோ தான் பார்க்குறக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக. இது வேறு நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, கால் இல்லையால, அதனால் அப்படி நிற்கிது ஒரு சைடு சாஞ்ச மாதிரி. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டேன் இல்லைங்களா, அந்த சாப்பாடே இருக்குது. கடையில் வரையில் ஊறுகாய் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். அதையே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விளாக் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஹாய், see you. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு இந்த வீட்டிலேருந்து ஹோம் டூர் போடுறேன். ஓகேங்களா, பை கைஸ். பாப்பாவும் நானும் சாப்பிட்றக்கு உட்காந்துட்டோம். மாமனால் முடியல அப்படின்னு சொல்லி படுத்துருக்காங்க. மாமாவுக்கு மயக்கம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குட்டிமா பசி ஆயிடுச்சு. நம்ம அங்கேயே சமைச்சிட்டு வந்தனால உண்மையாலுமே பரவாயில்ல. நானும் பாப்பா சாப்பிட்றோம். மாமனால் சுத்தமாக முடியல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியலை. மயக்கம் ஒரு மாதிரி இருக்குன்னு படுத்துருக்காங்க. ஆனால் நிஜமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, என்னன்னு தெரியுங்களா, இந்த டிரைவர்லாம் இருக்கீங்கள, எல்லா டிரைவரும் எப்படின்னு தெரியல. இப்போ வரைக்கும் நாங்கள் வீடு காலி பண்ண எல்லா டிரைவரனாவும் சரி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா வந்தவங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. அப்படியே தான் நின்றுருந்தாங்க. அங்கேயும் சரி இங்கேயும் சரி கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு அவங்களுக்கு அப்படி பண்ணினது இல்லையா என்னன்னு தெரில. யாராவது டிரைவர் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, யாராவது வீடு காலி பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஓகேங்களா, அவங்களுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், கூப்பிட்டு வரமாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆள் இல்லாத இடத்துல ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் அது யாராக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணி பழகுங்க.